வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அறந்தவ செல்வம். சித்திரை புது வருடத்திற்குரிய ஆடைகளின் நிறங்கள் மங்கள தரிசனம் தொடர்பாக குறிப்பீடாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். மலரவுள்ள விசுவாவசு சித்திரை புது வருடத்திற்குரிய ஆடைகளின் நிறங்கள் பார்க்க வேண்டிய மங்கள தரிசனம் தொடர்பாக இந்து மத குறிப்பீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். இந்த சித்திரை புது வருஷம் மலர்ந்ததுமே நாம் இந்த மரத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்த பின்பு பெரியவர்களிடத்திலிருந்து பட்டாடைகள் வாங்கி உடுத்தி கொள்வது, வீட்டிலே உள்ள பெரியவர்கள் அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அத்தை மாமா, அண்ணா அண்ணி, வயதிலே மூத்தவர்கள் பெரியவர்களுடைய பாதம் பணிந்து அவர்களிடத்திலிருந்து புத்தாடை பெற்றுக்கொள்வார்கள். இந்த வருஷத்துக்குரிய புத்தாடை இந்த நிறங்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். வாக்கிய பஞ்சாங்கப்படி சிகப்பு அல்லது நீல ஆடைகள் அல்லது சிகப்பு நீலக்கரை அமைந்த ஆடைகள் என்று வாக்கிய பஞ்சாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. அதேபோல திருக்கணித பஞ்சாங்கத்திலே சிகப்பு ஆடை வெள்ளை ஆடை அல்லது சிகப்பு கரை வெள்ளைக்கரை பதித்த ஆடை என்று குறிப்பிட்டிருப்பார்கள். இவ்வாறு நாம் இந்த ஆடைகளை எல்லாம் பெரியவர்களிடத்திலே இருந்து அவர்களை வணங்கி அவர்களிடத்திலே ஆசியோடு இந்த புத்தாடை நாம் பெற்றுக்கொண்டு அந்த ஆடைகளை உடுத்தி மங்கள தர்சனங்கள் பார்ப்பது. அந்த வீட்டிலே முதல் நாள் இரவே இந்த அலங்காரங்கள் எல்லாம் செய்து பூரண கும்பம் வைத்து குற்று விளக்குகள் ஏற்றி வைத்து முகம் பார்க்கின்ற கண்ணாடி பிரதிபிம்பத்தை அங்கே வைக்கப்பட்டு அங்கே மங்களமான பொருள்கள் எல்லாம் வெற்றிலை, பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம், பன்னீர், நவரத்தினங்கள், மஞ்சளிலே பிடித்த பிள்ளையார், இவ்வாறு எல்லா விதமான பழ வகைகள் இவையெல்லாம் அங்கே வைத்து இந்த தர்சனம் ஒரு பாத்திரத்திலே சுத்தமான நீர் விட்டு மலர் போட்டு, அதேபோல இன்னும் ஒரு பாத்திரத்திலே நவரத்தினங்கள், தங்கம், வைரம் எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றை அங்கே வைத்து தர்சனம் பார்க்கின்ற பொழுது மங்களமாக அவற்றை பார்த்து முகமலர்ந்து இந்த ஆண்டு நமக்கு சந்தோஷமான ஆண்டாக மலர வேண்டும் என்று பிரார்த்தித்து இறையருளையும் பூர்ணமாக பெற்று இந்த வருஷத்திலே சந்தோஷமான வாழ்வு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.